Friends, this is Yusuf here. Welcome to part 3 of learning Python. ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கண்டினியூஷன் ஆஃப் த லாஸ்ட் வீடியோ. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு ஒரு சின்ன நோட்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்ட்ரிங்ஸ் பற்றி லாஸ்ட் டைம் பார்த்தோம் கரெக்டாக. இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் we can use சிங்கிள் கோட்ஸ். இப்போ வந்து நான் ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதே நான் டபுள் கோட்ஸில் பிரிண்ட் பண்ணாலுமே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணணும், ஐ எம் கம்மிங் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எரர் வரும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தெரியாது எது வந்து ப்ராப்பரான சிங்கிள் கோட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை வந்து டபுள் கோட்ஸில் போடலாம். அப்போ வந்து கரெக்டாக எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லைக் ஹீ செட் ஐ ஆம் கம்மிங். ஓகேங்களா, இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எனக்கு வந்து டபுள் கோட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் டபுள் கோட்ஸில் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணனா பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்து இதை நான் என்ன பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸில் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து சிங்கிள் கோட்ஸும் இருக்குது, டபுள் கோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ செட், இங்கே டபுள் கோட்ஸ் போட்டு ஐ ஆம் கம்மிங். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, 1 2 3 1 2 3. இப்போ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்லாம் வந்து வருதுன்னா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து யூனிட் யூஸ் த கோட்ஸ் இன்சைட் த பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஃபைன். அது வந்து ஒன்று சொல்ல நினச்சேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபார்மட் மெத்தட். ஸோ பிரிண்ட்ல வந்து ஃபார்மட்னு வந்து பிரிண்ட்ல கிடையாது, ஸ்ட்ரிங்ல வந்து ஃபார்மட்னு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படின்னு நான் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து ரெண்டு வேரியபிள் இருக்குது, நேம் அப்புறமேட்டு வந்து ஏஜ். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து மை நேம் இஸ் யூசுப் அண்ட் மை ஏஜ் இஸ் 29 அப்படி பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் மை நேம் இஸ், இங்கே வந்து எனக்கு நேம் வரணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் அண்ட் ஏஜ் இஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பிளேஸ் ஹோல்டர்ல என்ன வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா டாட் ஃபார்மட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, அதுக்குள்ள வந்து எனக்கு நேம் அண்ட் ஏஜ்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேம் வந்து இங்கே வந்து உட்காரும், இந்த ஏஜ் வந்து இங்கே வந்து உட்காரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தபடி வந்துடுச்சு. இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து எம்டியாக கொடுத்துருக்கேன் கரெக்டா. இதுக்கு பதிலாக நான் ஒரு ஆர்டர் தரலாம், லைக் 0 1. அப்போ என்ன ஆகும்னா இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, பேராமீட்டர். ஸோ இது வந்து 0 இது 1 வந்து எடுத்துக்கும். 0 வந்து 0ல உட்காரும், 1 வந்து 1ல உட்காரும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸ்டில் எனக்கு வந்து அதுதான் வரும். சப்போஸ் இப்போ நான் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே வந்து 1 போடுறேன், இங்கே வந்து 0 போடுறேன் அப்படின்னா எனக்கு மை நேம் இஸ் 29 ஏஜ் யூஸுக்கு வந்துருச்சு. பிகாஸ் இது வந்து 0 இது வந்து 1. ஓகே, ஸோ 0 வந்து இங்கே உட்காந்துச்சு, 1 வந்து இங்கே உட்காந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபார்மட் மெத்தட். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் எழுதும்போது அது ஃபார்மட்டட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபார்மட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த விஷயம் நான் சொல்ல நினச்சேன். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் கரெக்டாக, ப்ளஸ் மைனஸ் ஆட் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்னென்ன இருக்குன்னா சிங்கிள் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும், இது ஃபார் அசைன்மெண்ட். டபுள் ஈக்குவல் டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வேலிடேஷன். ஓகேங்களா, ரெண்டு விஷயம் ஈக்குவலாக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து டபுள் ஈக்குவல் டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ஏ டபுள் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஓகே, இப்போ இதே வந்து பி டபுள் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தேன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ டபுள் ஈக்குவல் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஃபார் ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அதே மாதிரி வந்து நாட் ஈக்குவல் டு வந்து இப்படி யூஸ் பண்ணோம். ஓகே, அப்புறம் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு, அப்புறம் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்பயுமே ஜென்ரல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் வந்து பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அண்ட் ஆர் நாட். சில லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஆர் அண்ட் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. பட் பைத்தான்ல வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா இப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆர் நாட் இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது நான் எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு 5ன்னு ஒன்று இருக்கு, 5 இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு கேட்குறேன். இது வந்து ட்ரூ கரெக்டா. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ட்ரூன்னு வரும். இப்போ வந்து என்ன பண்றேன்னா 5 இஸ் கிரேட்டர் தென் 2 அண்ட் 5 இஸ் கிரேட்டர் தென் 1 இப்படி கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல வந்து அண்ட் யூஸ் ஆகுது. சப்போஸ் நான் இங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணாலும் எனக்கு ட்ரூ தான் வரும். இப்போ நான் இங்கே வந்து தப்பாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
ஓகே, இப்போ வந்து ஃபால்ஸ் வரும். ஏன் அப்படின்னா 5 is greater than 2ன்றது வந்து ட்ரூ, பட் 5 is greater than 10ன்றது வந்து ஃபால்ஸ். ஸோ அண்ட் யூஸ் பண்ணுறதுனால வந்து ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் தான் இங்கே வந்து ட்ரூ வரும், இல்லாட்டி ஃபால்ஸ் தான் வரும். இதெல்லாம் வந்து ஜென்ரிக் ரூல்ஸ் விச் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல். ஃபைன். ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வி கோனா லேர்ன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது சின்டாக்ஸ் எப்படி வரும்னா வந்து இஃப் வரும், அப்புறம் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வரும், அப்புறமேட்டு ஒரு கோலன் வரும். ஓகே, அப்புறமேட்டு வந்து இங்கே வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் வரும், அடுத்து எல்ஸ் கோலன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஜென்ரல் இஃப் எல்ஸ். ஓகேங்களா. சப்போஸ் எனக்கு எல்ஸ் இஃப் வேணும் அப்படின்னா வந்து இஃப் கண்டிஷன் கோலன், இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டு, இங்கே வந்து இஎல் ஐஎஃப். ஓகேங்களா. அப்புறமேட்டு வந்து கண்டிஷன் கோலன், இங்கே ஸ்டேட்மெண்ட்டு. ஃபைனலாக வந்து நீங்கள் எத்தனை எல்இஃப் வேணால் வச்சுக்கலாம். ஓகே, பிரச்சனை கிடையாது. கடைசியாக வந்து எல்ஸ். இந்த எல்ஸ் கூட ஆப்ஷனல் தான், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இதுதான் சின்டாக்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து we are going to solve a problem. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், a is equal to 5 சொல்கிறேன், b is equal to 10 சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதில் எது பிக்கர்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் a is greater than b அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா print a வந்து பிக்கர் அப்படின்னு சொல்கிறேன், எல்ஸ் print b is பிக்கர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் b is பிக்கர்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 15 வைக்கிறேன் அப்படின்னா a is bigger சொல்லிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து சியும் வச்சுக்க போறோம் ஆக்சுவலா. ஓகே ஓகே, இப்போ சி மூணுத்துல எது பிகர்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ண மாற்றணும். சப்போஸ் ஏ வந்து பியோட கிரேட்டரா இருந்து, ஓகே, அண்ட் ஏ வந்து சியோடையும் கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏ வந்து பிகர். ஓகே, இப்போ இது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஏ வந்து பியோட கம்மியா இருக்கு, சியோட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இங்க எல் இஃப் பிக்கும் சிக்கும் பார்க்கணும் எது பெருசுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் பி பெருசா இருந்துச்சுன்னா பி இஸ் பிக்கர், இதுவும் இல்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பா வந்து சி தான் பிக்கர். இதை ரன் பண்ணி பார்த்தலாமா? பண்றேன். ஸோ ஏ இஸ் பிகர் வந்துச்சு, பிகாஸ் ஏ வந்து 50 இருக்கு. சப்போஸ் நான் பி வந்து நான் 100 மாத்திட்டு வந்து இப்போ ரன் பண்றேன், பி இஸ் பிகர் வந்துச்சு. இப்போ நான் சிஏ வந்து நான் 500 மாத்தி ரன் பண்றேன், இப்போ வந்து சி பிகர் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ இதுல இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஃபார்மேட் மெத்தட் பார்த்தோம், ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லூப்பிங் பார்க்க ஆரம்பிப்போம். லூப்பிங் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரின்னு 2 விஷயம் இருக்கு, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பைத்தான். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் திஸ் யூசுப் சைனிங் ஆஃப். பை.